படத்துல மாஸ் இல்ல, மாஸ்ல தான் படம் இருக்கு. அதான் மியூசிக் சூப்பர் ப்ரோ. ஜிவிபி வந்து பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜாக்கு அடுத்து அஜித்துக்கு வந்து நல்லா போட்டதுன்னா அது ஜிவிபி. கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். அஜித் ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். உங்களுக்கு விடாமுயற்சியாச்சும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா போகுது அப்படி இப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து சூப்பரான அர்ஜுன் தாஸ் ரோல் செம்மையா இருந்துச்சு. அவருக்கு நல்லா சூட் ஆகுது. அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய சொல்லணும்னு இருக்கு, பட் ஆனா ஆடியன்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சூப்பரா பண்ணிருக்காரு அர்ஜுன் தாஸ். ஓகே, அது முன்னாடியே தெரிஞ்சு. ஆமா, சிம்ரன் சூப்பரா பண்ணிருக்காங்க அவங்க ரோல். அது வந்து கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, சிம்ரனுக்கும் அஜித்தும் வந்து பாத்தீங்கன்னா பல படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சூப்பரா இருக்கும் அவங்க ரோலுமே. 10க்கு வந்து பாத்தீங்கன்னா அஜித் ஃபேனா நான் 10 போடுவேன். ஜென்ரல் ஆடியன்ஸ்னா அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து கண்டிப்பா ஒரு 7 ஆச்சு கன்ஃபார்மா கொடுக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ், விஜய் ஃபேனே பார்த்தாலும் 7 தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ஆதித்ய ரவிச்சந்திரன் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அஜித் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. சூப்பரா. குட் பேட் அக்லி படம் பொறுத்தவரையும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஏன்னா விடாமுயற்சி படம் பார்த்ததுக்கு அப்புறமே வந்து என்னன்னா, அஜித் சார் கமர்ஷியல் ஹீரோ. அவர் வந்து குட் பேட் அக்லி வந்து லைக் எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து சரி ஓகே, நம்ம விடாமுயற்சியில் வந்து கண்டென்ட் வைஸ் கமர்ஷியலாக எதுவுமே இல்லை, கதை வைஸ் ஓகேவா இருந்தது. சரி, எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் படம் ரிலீஸ் ஆகும்போது ஆனது உடனே செம்மையாக வந்து படம் இருந்ததுன்னு சொல்லணும். ஏன்னா ஸ்டோரி வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இன்னுமே அந்த ஸ்டோரியில் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் அந்த பிச் வந்து ஹெவியாக வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மற்றபடி உங்களுக்கு அந்த கண்டென்ட் வைஸாக இருக்கட்டும், ரீல் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. லிட்டரலாக பார்க்கும்போது இந்த படம் வந்து ஃபேன்ஸுக்காக, என்டர்டெயின்மெண்ட்காக எடுத்த ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் டேரக்டரும் அதான் முன்னாடி சொல்லியிருந்தார். நிறைய பேர் படம் பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்க, இல்லை இந்த படம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம சும்மா ஏதோ எடுத்து வச்சா மாதிரி. அப்பெல்லாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஃபேன்ஸ்க்காக எடுத்த படம். நான் ஒரு விஜய் சார் ஃபேன். பட் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் தேட்டரில் தான் பார்த்தேன். தேட்டரில் பார்க்கும்போது நல்ல ஒரு வைப் இருந்தது. ஆனால் என்ன, என்னால் FDFS போக முடியல. ஒரு 2 நாள் முடிஞ்சு பார்க்கும்போது அந்த ஒரு வைப், அதுக்கான ஒரு ஃபேன் பேஸ் ஹெவியாக இருந்தது. அஜித் சாரை டிஃப்ரெண்ட் லுக்கு, டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நீங்கள் விடாமுயற்சி டைம் பார்த்தீங்க அப்படின்னா அஜித் சார் ஃபேஸ் கொஞ்சம் ப்ளோட்டடாக இருக்கும். கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரியான கெட்டப்பா என்னன்னு தெரியல. பட் அப்படியே டிராஸ்டிக்காக இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபேஸெல்லாம் நல்லா ஷார்ப் எட்ஜோட, நல்ல அந்த பியர்ட் ஸ்டைலோட, நல்ல அந்த உடம்பு ஃபிசிக்கலாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி நல்லா இருந்தது. அண்ட் நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜான் விக்கோட ஒரு சின்ன போர்ஷன் மாதிரி வச்சிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த மணி ஹேஸ்டோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக் வந்து அப்படியே ரொம்ப யோசிச்சிருப்பாரு போல, எங்கெங்க நம்ம வந்து அந்த ஃபேன்ஸோட அந்த ஒரு ஹைப் வந்து பிடிக்க முடியும் அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வச்சிருப்பாரு போல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா போச்சு. அப்பெல்லாம் கிடையாது. 2 ஹாஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸோட போச்சு. ரொம்ப நல்லா போச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கேட்டால் படம் வந்து எல்லாரும் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். அதுவும் உங்களுக்கு இந்த வைப் மெட்டீரியல் ரொம்ப பிடிக்கும், கமர்ஷியல் மூவினா நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஒரு படம் போய் பாருங்க. விடாமுயற்சியில் உங்களுக்கு ரொம்ப சட்டிலாக இருக்க ஸ்டோரி, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வைப் மெட்டீரியலாக ஒரு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிலேட்டபிள்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு போர்ஷனுமே இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதோ ரிலேட் ஆகிற மாதிரி ஏதோ சின்ன அந்த ஒரு மீம் போர்ஷன் மாதிரி வரும். ஸோ அந்த மீம் போர்ஷன்லாம் இருக்கவே ஆடியன்ஸ் வந்து கமர்ஷியல் மூவி அப்படின்றது ரொம்ப விறுவிறுன்னு பார்க்காம சின்ன சின்ன அந்த ஒரு காமெடி போர்ஷனாக இருக்கட்டும், ரெட்டின் கிங்ஸ்லி டான்ஸ் பண்ணுவார், அந்த ஒரு சின்ன ஒரு 10-20 செகண்ட்ஸ் வரும் ரெட்டின் கிங்ஸ்லி டான்ஸ் ஆடுது, அதெல்லாம் வந்து செம வைப் மெட்டீரியல். என்னன்னா நல்ல கதைக்காக வர படமும் வரட்டும், இந்த மாதிரியான படமும் வரட்டும். எல்லா கதைக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, இந்த மாதிரியான படமும் வரலாம். எனக்கு கேட்டால் ரெண்டுமே வரணும். வெறும் கதை அப்படின்னு வேணாம், வெறும் இந்த மாதிரியான படம் அப்படின்னு வேணாம். ரெண்டுமே மாற்றி மாற்றி வந்தால் தான் நல்லா இருக்கும். அந்த வகையில் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேட்டிங் அப்படின்னா நான் கண்டிப்பாக 10க்கு ஒரு 7 வந்து கொடுப்பேன். 3 வந்து ஆப்வியஸாக அந்த ஸ்டோரி வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, படம் இழுக்கலை. என்னதான் அது வந்து அந்த குட்டி குட்டியாக அந்த சின்ன சின்ன போர்ஷன்ஸ் எல்லாம் ஒயிட் மெட்டீரியலாக இருந்தாலும் போதுமான அளவுக்கு ஓகே, உனக்கு 2 hours 20 minutes இது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. அண்ட் அதுவே வேலிடாக தான் இருந்தது. ஏன்னா உங்களுக்கு இதே வைப் மெட்டீரியல் தானே, மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்க. 3 hour வரை இழுத்தாங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. இது நல்லா இருந்தால் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை, ஆக்சுவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் படத்தோட நிறைய விஷயங்கள் ட்ரெய்லர்லேயே வந்து ரிவீல் ஆனாலும் ஒரு சில போர்ஷன் வந்து ஹைட் பண்ணி அது படத்துக்கு அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. அந்த வகையில் இன்டர்வல் போர்ஷன் வந்து நல்லா இருந்தது. இன்டர்வல் போர்ஷன் நம்ம என்னமோ நினைச்சு வந்தோம், இன்டர்வல் போர்ஷன் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ்ல அஜித் சார் வந்து ஒரு கெட்டப்ல வருவார். ஸோ அது வந்து படமே முடிஞ்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு 10 செகண்ட் ஏதோ இருக்கு போல அப்படின்னு பார்த்தா அஜித் சாருக்கு ஒரு க்ளோஸ் போறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கெட்டப், ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல வந்து கெட்டப்பே வந்து அஜித் சார் என்னடா பயங்கரமா இருக்காரு, செமையா இருக்காரு,
விஜய் சார் அஜித் சாருக்கு எப்பயுமே அந்த ஒரு காம்படிஷன் ஹெவியா இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது அஜித் சார் இன்னும் 2 படம் கண்டினியூஸா இதே மாதிரி இந்த கெட்டப்ல பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அடுத்து இன்னொரு கெட்டப் அது இன்னும் மாசா கிளாஸா நல்லா ஸ்டைலா அந்த பியர்ட்லாம் நல்லா லென்த்தியா வச்சுக்கிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு விஜய் சார் ஃபேனா நானே வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எஸ் ஆப்வியஸா இன்னும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஆதிக் மேல. பட் ஸ்டோரிக்கும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி வச்சிருந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு மார்க் ஆண்டனி படம் பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த படம் பிடிக்கும். இல்ல இந்த படம் வந்து மோஸ்டா எல்லாரும் பார்க்க வந்தது வந்து அஜித் சாருக்காக. பட் அஜித் சாரை தாண்டி உங்களுக்கு வந்து அர்ஜுன் தாஸ் வந்து அங்கங்க வந்து அந்த ஷோ வந்து ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த டான்ஸ் சீக்வன்ஸில் தான் அர்ஜுன் தாஸ் ரொம்ப ஸ்கோர் பண்ணாரு. அவரோட டைலாக்ஸ் அவரோட அந்த மாசான ஒரு சில சீக்வன்ஸ் அதெல்லாம் தாண்டி டான்ஸ் அந்த பாட்டு அதெல்லாம் வந்து சூப்பரா. எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்டர்வியூல கூட பார்த்தேன் அர்ஜுன் தாஸ் அவருக்கு வந்து அந்த டான்ஸ் அப்போலாம் வந்து உடம்பு செம்மையா சூடா ஒரு மாதிரி ஹை டெம்பரேச்சரா இருந்துதான். பட் அப்போ கூட வந்து இல்ல எனக்காக இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அந்த டாட்டூ போறதுக்கு வந்து 4 hour 5 hour ஆகும், ஸோ எனக்காக அந்த டே வந்து ஸ்பாயில் ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ அந்த நிலைமையில வந்து முடிச்சு கொடுத்துருக்காரு. யோசிச்சு பாருங்க, உடம்பு சரியில்லாத டைமே வந்து அர்ஜுன் தாஸ் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்து ஒரு பாட்டோ ஒரு சீனோ வந்து நடிக்க முடியுதுன்னா அவர் அன்னைக்கு ஆல்ரைட்டா இருந்தா அது இன்னும் எவ்வளவு வைபா போயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு சீக்வன்ஸ் நல்லா இருந்தது. பிரியா வாரியர் அந்த கேரக்டர் வந்து ஸ்ரீலீலா பண்ண வேண்டியது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் பிரியா வாரியர் பண்ண அந்த ஒரு டான்ஸ் அந்த ஒரு கேமியோமே சூப்பரா இருந்தது. நிறைய விண்டேஜ் சாங்ஸ் வந்து படத்துல வந்து வச்சிருக்காங்க. அந்த விண்டேஜ் சாங்ஸ் நிறைய வச்சிருந்தாலுமே ஒவ்வொரு போர்ஷன் போகும்போது நல்லா இருந்தது, எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. வந்து பழைய சாங்கு நம்ம வாலி படத்துல வரும் பாத்தீங்களா, அந்த பாட்டு எல்லாமே வந்து அந்த ஒரு ஃபைட் சீன்லயும் ஒரு முக்கியமான சீன்லயும் அந்த பழைய பாட்டு போறது வந்து லொகேஷன் அது ஒரு லிங்க் மாதிரி தான். அது HCUல அவர் யூஸ் பண்ற மாதிரி இதுலயும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு எல்லா பாட்டும் சரி. ஃபைட் சீன்லாம் பயங்கரமா போட்டிருக்காங்க. பாவம் ஆனா ஏகே ரொம்ப ஒரு ஃபேன்ஸுக்காக ஒரு மாசா பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளவு டெடிகேட்டா பண்ணிருக்காரு. அது பார்க்கும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டா இருக்காரா அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. நான் வந்து ஆக்சுவலா விஜய் ஃபேன் தான் நானு. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் தல படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. நான் வந்ததுக்கு ரொம்ப ஒர்த்தபுளா இருக்கு, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. ஃபேமிலியே வந்து பார்க்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் 3 எப்படி டைம் போறதே தெரியாது. சூப்பரா இருக்கும், எல்லாமே சூப்பரா இருக்கும். ஓவரால் உங்களுக்கு எதனா கொஸ்டின் தாங்க? இல்ல ஆக்சுவலா லேக்லாம் எங்கேயுமே இல்லை, அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு, எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. லேக்னு எதை வச்சு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. நான் அதுன்னு ஒரு காரணம் எதுவும் சொல்லணுன்றலாம் சொல்லக்கூடாதுல்ல. நான் விஜய் ஃபேன் தான், நான் எதுக்கு போய் சொல்லணும். சூப்பரா பண்ணியிருக்காரு. அவருக்கும் அவர் வயசுக்கும் ஒரு டெடிகேஷனா ஒரு ஹார்ட் ஒர்க்கு சூப்பரா பண்ணியிருக்காரு. ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி வந்து அவரும் துபாயில போயிட்டு மெயினா நான் ஃபர்ஸ்ட் டே வந்தது காரணமே வந்து துபாயில கார் ரேஸ்ல வின் பண்ணிட்டு அவரோட நம்மளோட பிளாக் இந்தியா பிளாக் அவர் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணி அதை ஒரு பெருமை சேர்க்கிற விதமா பண்ணாரு. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவரோட தேசப்பற்று அவருக்கு அஜித்துக்கு இருக்கு. அதனால வந்து அவருக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எவ்வளவு டிக்கெட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா சார், எல்லாமே அவரோட பாட்டு. அதெல்லாம் வந்து சொல்ல வேணாம், அதெல்லாம் சொல்லிட்டேன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். வந்து பாருங்க, எல்லாமே சர்ப்ரைஸா இருக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும் நல்லா அந்த சர்ப்ரைஸ். நான் எல்லாத்தையும் உடச்சு விட்டு போயிட கூடாதுல்ல. நான் ரொம்ப ஹாப்பியா போறேன், எல்லாரும் வந்து பார்த்துட்டு ஹாப்பியா போங்க, ஜாலியா இருக்கும். யாரு? அர்ஜுன் தாஸ் அவரு சூப்பரா பண்ணிருக்காரு. டபுள் ஆக்ஷனு கடைசி வரைக்கும் ஒருத்தர் கண்ணை காட்டவே மாட்டாங்க. அது லாஸ்டா நல்லா ட்விஸ்டிங்கா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப அவ்வளவுதான். தளபதி ஸ்டைல்ல நண்பா வெயிட்டிங் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் கூட ஸ்லோவே ஆகல, எல்லாமே ரொம்ப ஸ்பீடா படன்னு போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு, கண்டிப்பா பார்க்கலாம். புரியல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பெருசாலாம் ஒண்ணும் இல்லை. அதுதான் சொல்றேனே நண்பா வெயிட்டிங்ன்ற மாதிரி அர்ஜுன் தாஸ் ஒரு பேசுவார், அவ்வளவுதான். மற்றபடி த்ரிஷாக்கு கில்லி படத்துல வந்து ஒரு டைலாக் காரப்பூரி வேணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டைலாக் இருக்கு. மற்றபடி பெருசா காமெடிலாம் அவ்வளோதான் இல்லை ப்ரோ. தலை பண்றது காமெடி தான். அது வர ஒரு சாங்கு சுச்சுவேஷன் அங்கே அமைகிற இடம் எல்லாமே பார்க்கும்போது ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம்.